தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பிருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பிருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஜானது சாத்திருக்கணும் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாவன் முதல் கலியுதயம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு இதை எடுத்துட்டு போய் சேர்த்துடு. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க, தனமே பாருங்க. நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன் அதை நம்ம தான் கொடுக்குறோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன படித்தே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாமே. சொல்கிறதும் இருக்குது, நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டவுட் வந்தால் அதில் பார்த்துக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் அதில் இருக்கும். அது என்ன இருக்கோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸ்ரீமட்டம் பாலு மாமா அவரோட இன்டர்வியூவில் அதை நான் கேட்டேன். ஒரு நாள் பாலு மாமா இருந்துட்டுருக்கார் காஞ்சி மடத்தில். அப்போ மேனாக்குள்ள மகாபிரிவா உட்காந்துட்டுருக்கார். உள்ளுக்குள்ளே இருக்கார், என்ன பண்ணுறாரு தெரியாது. பிரிவா பரமேஸ்வரன் உள்ளே இருக்கார். ஆனால் இவர் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக மேனாக்கு பக்கத்தில் கீழே உட்காந்துட்டுருக்கார் தரையில் பாலு மாமா. அவர் காதில் நன்னா விழுறது, பிரிவாக பேசுகிறது அவருக்கு தெரியுமே. அடாடா, கல்யாணம் நன்னா நடக்கணுமே, பையன் தாலி கட்டணுமே அப்படின்னாராம். இதை ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை சொல்லியிருக்கார் கொஞ்சம் கேப்பில். அடடா, கல்யாணம் நன்னா நடக்கணுமே, பையன் தாலி கட்டணுமே அப்படின்றது இதுக்கு ஒன்றும் புரியலை. எந்த கல்யாணம் நடக்கணும், எந்த பையன் தாலி கட்டணும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சிட்டே மகாபிரியோட உள்ள ஸ்க்ரீனை லேசாக திறந்து என்னன்னு பார்த்தானா அங்கே ஒரு பெரியவா தியானத்தில் இருந்தால் கண்ணை திறந்தார். உடனே பெரியவா கையில் ஒரு குண்டு, அந்த மாங்கல்யத்தில் இருக்குமே, அது கீழே கோத்துருக்குமே அந்த குண்டு தங்கத்தில், அதை எடுத்தாராம். இந்தா 2 நாள் முன்னாடி ஒரு அம்மானா ஒரு பொண்ணு கல்யாணம். அதனால் அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் 2 பேர் வந்திருக்கா. தரிசனத்துக்கு இங்கே வந்திருக்கா இல்லையா, வந்தாலே அவள் கல்யாணத்துக்கான திருமாங்கல்யத்தை என்கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிண்டா. அப்போது அவகிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுலேருந்து ஒரு குண்டு கேண்டு இதில் கீழே விழுந்துருக்கு. அங்கேயே மேனாக்குள்ளேயே பத்திரமா இருந்திருக்கு நல்ல காலம். அவள் அந்த கல்யாண பத்திரிக்கையை கொடுத்துருக்கா, தோருக்கு பார் அப்படின்னு அதை எடுத்து கொடுத்தார். பெரியவா தான் பரமேஸ்வரனாச்சே, அதில் அட்ரஸ் இருக்குது. இதை ஜாகிரதையாக கொண்டு போய் அங்கே போய் கொடுத்துரு, ஜாகிரதையாக பேசி இதை சேர்த்துடு. அந்த வார்த்தையை ஜாகிரதையாக நம்ம பார்க்கணும். ஜாகிரதையாக பேசி இதை சேர்த்துடு அவகிட்ட அப்படின்னு கொடுத்தார். சரின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி அந்த அட்ரஸில் எங்கே இருக்கோ அங்கே போயிருக்கார். அவர் சொல்லலை எந்த இடம்னு. மெட்ராஸ்க்கு எங்கேயோ போவாங்க, அங்கேருந்து கிளம்பி போயிருக்கார். அந்த இவ்வளோ குண்டை கையில் பத்திரமா எடுத்துகிட்டு போயிருக்கார். அந்த வீட்டை போய் கதவு தட்டி அவகிட்ட கொடுத்தா அவள் ரொம்ப கவலைப்பட்டு இருந்திருக்கா. அதாவது பாலுமாமா கதவு தட்டி உள்ளே போனபோது சொன்னார், மடத்துலேருந்து வரேன் அப்படின்னோடனே அவர் போய் சொன்னார், அவங்க பொண்ணு நல்ல மாங்கல்ய பலம் இருக்கும் உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னாராம். அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஏன்னா அவள் என்ன பண்ணியிருக்கா, இந்த மாங்கல்யத்தை ரெடி பண்ணி பெரியவா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தவொடனே அப்படியே அது என்ன பாக்ஸில் இதில் இருக்கோ அப்படியே போட்டு அப்படியே வச்சுருக்கா. அவள் கவலையே படலை. நாளைக்கு கடத்தால முகூர்த்தம் இருக்குது. இப்போது அதுக்கப்புறம் தான் அவர் திடீர்னு அதை பார்த்துருக்கா. பெரியவா அங்கே எங்கே பேசிட்டு இருக்காரோ அப்போ நடந்திருக்குமா இருக்கும். அவள் செக் பண்ணி அப்போ தான் எடுத்து செக் பண்ணியிருப்பார் நாளைக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு. அப்போ அதில் அந்த ஒரு குண்டு காணாமல் போயிருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருக்காவா. ஐயோ இப்படி ஆகிடுத்து, இப்போ எப்படி இது ஒரு இதை எங்கே போய் வாங்குறது, எந்த கடையில் போனால் கிடைக்குமா, என்ன பண்ணலாம், அவள் ரொம்ப யோசிச்சு மனசை போட்டு குழப்பின்ண்டே இருந்திருக்கான். அப்படி பேசிட்டு அப்படி அவக்குள்ள சரி நம்ம ஏதாவது ஒன்று கிளம்பி போய் பக்கத்தில் ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஒன்று பார்த்து சேர்ப்போம். ஆனால் பெரியவா கையில் கொடுத்து வாங்கின்னு இருக்கோம். அதனால் அது காணாமல் போயிடுத்துன்றது அது ஒரு பயம் ஒன்று இருக்குது. மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணுமே, வேறு பெரியவா கையில் கொடுத்தது அப்படியே ஒன்றும் மிஸ் ஆகாமல் கொடுத்துருந்தா பெரியவா இது பரவாயில்ல, நல்லபடியாக நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் பெரியவா கிட்ட கொடுத்ததுலேருந்து கொடுக்கும்போது நான் கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் ஒன்றும் அங்கே மிஸ் ஆகிட்டு கையில் கிடச்சிருக்கு. அது இப்போ எங்கே விழுந்தது, நம்ம தான் கீழே போட்டோமா, எங்கேயாவது ஒன்றும் தெரியலையே, வாங்கி போடும்போது இங்கே போட்டிருக்கலாம்,
எப்போயாவது எடுத்துகிட்டு அது பண்ணும்போது போட்டு எப்போ பண்ணோன்னு தெரியலையே, அது போயிடுத்த ஒன்று. அதனால் பெரியவா கிட்டேருந்து வாங்கியும் இந்த மாதிரி ஒன்று மிஸ் ஆகிடுத்தேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவள் நினச்சிட்டு அவளுக்குள்ளே போட்டு குழப்பி எடுத்துருந்துருக்கா. அதுதான் பெரியவாளை தானே வேண்டி இருந்திருப்பா. அது பெரியவாவுக்கு போய் சேர்ந்துருமே, பரமேஸ்வரனுக்கு தெரியுமே. அதனால தான் பாலுமாமா அமைச்சிருக்கார். அதுதான் பாலுமாமா கிட்ட ஜாகிரதையாக பேசி இதை சேர்த்துருன்னு வந்து அவர் போய் சொன்ன முதல் வார்த்தையே அவளுக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கு. பாலுமாமா ஆச்சே, அவர் எப்படி பேசுவார், உங்கள் பொண்ணுக்கு நல்ல மாங்கல்ய பலம் இருக்குது, அதனால தான் இந்த குண்டு பெரியவா கிட்டேயே இருந்திருக்கு. எப்படி பேசியிருக்கார் இந்த குண்டு வந்து மொத்தமாக கிட்ட கொடுத்தா கூட ஒரு குண்டு எடுத்து பெரியவா வச்சுட்டு இருக்காராம், மாங்கல்ய பலத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன வரணும் அப்படின்னு. அதனால் பெரியவா கிட்ட இந்த குண்டு பெரியவா கிட்டேயே இருந்திருக்கு. அப்புறம் இதை கொடுத்து நீ கொண்டு போய் சேர்த்துருன்னார். அதனால தான் சொல்கிறேன், அவளுக்கு வந்து உங்கள் பொண்ணுக்கு நல்ல மாங்கல்ய பலம்ன்றதுனால தான் பெரியவாக்கிட்டேயே இந்த குண்டு இருந்து அவர் கையால் அதை வாங்கிட்டு வந்து நான் இப்போ கொடுக்குறேன், எனக்கு போய் கொடுத்துட்டு வாங்கினார் அப்படின்னு தான். அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ஏதோ ஒரு இதை கொடுத்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டு பாலாகுலாம் கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி இங்கே வந்து சேர்ந்து இது பண்ணியிருக்கார். அவளுக்கு அந்த வார்த்தை வந்து அந்த நேரம் ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கு. அதனால தான் பெரியவா வந்து சொல்லியிருக்கா, ஜாகிரதையாக பேசி இதை அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னா. அந்த ஜாகிரதையாக பேசுகிறதுக்கு அவருக்கு தெரியும்னு நான் சொன்னால் கூட புத்தி வந்து பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கொடுத்தா தானே உண்டு. இதை எடுத்துகிட்டு போய் சேர்த்துடுவேன்னா கரெக்டாக போய் சேர்த்துருக்கார் அவர். அதுக்கான பத்திரிக்கை கரெக்டாக இருக்குது அங்கே. இவர் அங்கே போகும்போது அவளுக்கும் பாவம் ரொம்ப இது பண்ணலை, எப்படியோ இவர் போய் சேர்த்துட்டாரு. அவளுக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக வேறு ஆகிருப்பா, கையில் வந்து கிடச்சிருத்து அப்படின்னு. பெரியவா கையில் வந்து அதை கோத்துட்டு கொடுத்துருப்பா, கல்யாணம் ஆகிருக்கும் நல்லபடியாக. ஜெய் ஜெய்சங்கர் மகாபரி பரமேஸ்வரன் மகாபரி பரமேஸ்வரனும்.